ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ஒரு ப்ராடக்ட்டுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஹோம் ஒர்க் ரைட்டிங் மிஷின், அதுக்கடுத்து படம் வரையலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதனால் செய்ய முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஎன்சி இது தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதை வந்து வாங்கணும்னு நினச்சி ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தது. இது வந்து எங்கேருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மேக்கரிக்யூ அவங்ககிட்ட இருந்து தான் வந்து வாங்கியிருக்கோம். அவங்களோட டீட்டெயில்ஸு, வெப்சைட் டீட்டெயில்ஸு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுபோக இது வந்து அசம்பிள் பண்ணுறதுமே அவங்க யூடியூப் சேனலில் வந்து அப்லோடு தான் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். சரி, ஓகே, அன்பாக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். சைடு இழுத்தாச்சு. செமங்க, அன்பாக்ஸ் வந்து பண்ணியாச்சு. ஓகே, பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக தான் வச்சு தந்திருக்காங்க. கரெக்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் கூட இந்த இடிச்சிடக்கூடாது, எல்லாமே வந்து பார்த்து 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 வச்சுருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இதுதாங்க நம்மளோட மிஷின். தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து அப்படியே மெதுவாக வந்து எல்லா சைடும் வந்து பார்த்திங்கன்னா வெட்டணும் நம்ம. ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த டேக் வந்து போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூட அசையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம பேக்கேஜிங்காக இருக்குது. சரி, ஓகே, எல்லாத்தையும் வந்து நான் வெட்டிக்கிறேன். இதாங்க நம்மளோட மிஷின். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கூட என்னென்னா தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட பக்கத்தில் காட்டுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஹோம் ஒர்க் ரைட்டிங் மிஷின். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து இங்கே வந்து கண்ட்ரோலர் இருக்குது. இந்த ரெண்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் தந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு மாதிரி வந்து கரெக்டாக வந்து அதை எந்த பொசிஷனுக்கு வந்து கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து பார்க்கும். அதுபோக இங்கே சர்வோ மோட்ரு இருக்குது பார்த்தீங்களா, எந்த சைடு வந்து பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும், எந்த சைடு வந்து எடுக்கணும், இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா இது கண்ட்ரோல் பண்ணோம். அதுபோக வந்து வச்சதுக்கு அடுத்து இது வந்து ப்ரோக்ராம் படி வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு டிராயிங் வந்து வரைய ஆரம்பிக்கும். இது வந்து முன்ன பின்ன இது வந்து இப்படி முன்னாடி போகும், பின்னாடி வரும், அதுக்கடுத்து இந்த பொசிஷனுக்கு வரும், இந்த பொசிஷனுக்கு வரும், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இது. நம்ம இங்கே தானக்குள்ளே தான் நம்ம எதை எழுதணுமோ அதை வந்து இங்கே வைப்போம். ஸோ அந்த மாதிரி தான் தந்திருக்காங்க. அதுபோக அந்த பேக்கேஜில் என்னென்ன தந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சார்ஜர் வந்து தந்திருக்காங்க. அதாவது இது அடாப்டரு. இதில் வந்து கனெக்ஷன் வந்து இந்த இதுக்கு பவர் சப்ளை தேவையில்ல. ஸோ அதை வந்து கொடுக்கறதுக்காக இது வந்து இந்த இங்கனக்குள்ளே வந்து கொடுக்குற மாதிரி வந்து வரும் இந்த சைடு. அது போக வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடினோ மாதிரி ப்ராஜெக்ட் மாதிரி தான். இதில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணணும். அதுக்காக இந்த இது தந்திருக்காங்க. இதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஃபிட் பண்ணிவிட்டு இங்கே லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி அதிலேருந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் அந்த இதை வந்து லோட் பண்ணுவோம். லோட் பண்ண அடுத்து தான் இது வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது தந்திருக்காங்க. அதுக்கடுத்து அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த ஹோம் ஒர்க் ரைட்டிங் மிஷினை வச்சு வேறு என்னென்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து டிராயிங் வரைய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை வச்சு சவுத்தில் ஏதாவது டிராயிங் வரையணுமா, இல்லைன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோக்கு வந்து குறைஞ்சது ஒரு 10,000 லைக்ஸ் வந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோம் ஒர்க் ரைட்டிங் மிஷின் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு சூப்பராக ஒரு மிஷின் மாதிரி ஒரு இதாக இருக்குது. இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகும். அதுபோக நம்ம ஒரு இமேஜ் வந்து அப்படியே லோட் பண்ணிட முடியாது. லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வரையணும்னு சொன்னாலும் இது வந்து வரையாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரோக்ராமாக தான் நம்ம லோட் பண்ணணும். ஒரு டிராயிங் இருக்கட்டும், அதுக்கு வந்து 2-3 சாஃப்ட்வேர் வந்து தந்திருப்பாங்க. அந்த சாஃப்ட்வேரில் வந்து போட்டுட்டு நம்ம வந்து அதை ப்ராசஸ் வந்து பண்ணணும். அப்போ தான் வந்து அது வந்து ஒரு கோடாக வந்து மாற்றும். அதாவது 0-1 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோடாக வந்து மாற்றுறோம். அதை வந்து இதில் வந்து ரன் வந்து கொடுக்கும் போல தான் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரைட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏன்னா மிஷினுக்கு வந்து புரியணும், நம்மளுக்கு வந்து புரிகிற லாங்குவேஜ் வந்து நம்ம தமிழ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைனரி ஃபார்ம் 0-1 இந்த மாதிரி உள்ளதில் தான் இதுக்கு வந்து புரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டு இதுக்கு வந்து விடணும். அந்த டீட்டெயில் வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்கரிக்யூ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். அதை வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவே டீட்டெயிலாக இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிடுறேன். ஃபிட் பண்ணதுக்கடுத்து இதை வந்து வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மிஷின் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. பேனா வந்து இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. பேனாக்கு பதிலாக ஸ்கெட்ச் வைக்கணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டினா வந்து நீங்கள் எந்த ஜெல் பேனா எதுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து செட் பண்ணிட்டோம். ப்ரோக்ராம் எல்லாமே வந்து லோட் பண்ணிவிட்டோம். ஒரு டாம் அண்ட் ஜெரி வந்து ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா வரைய போகுது. இப்போ அதுக்கு முன்னாடி A4 சீட்டை வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். A4 சீட்டை வந்து செட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து நீங்கள் இதை வந்து 0 பொசிஷனுக்கு கொண்டு வந்து நீங்கள் செட் பண்ணலாம். அல்லைன்னா இந்த மாதிரி இந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்து இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, நான் இப்போ செட் பண்ணிட்டேன். செட் பண்ணதுக்கு அடுத்து பேப்பர் வந்து நகராமல் இருக்கணும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் டேப் தான் ஒட்ட போகிறேன்.
அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இது வந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டிராயிங் வரைகிறது மட்டும் தான் பாக்கி. நான் ப்ரோக்ராம் வந்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு ஃபோட்டோ வந்து இந்த இதாக மாற்றிருக்கேன். இப்போ வந்து லோட் கொடுத்துட்றேன், ரன் கொடுத்துட்றேன். இப்போ ரன் வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து அழகாக வந்து வரைய ஆரம்பிச்சிருச்சுங்க. செமையாக வரையுதுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரையுது. நான் கூட மெதுவாக வரையும்னு நினச்சேன், ஆனால் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் வரையுது பாருங்கள். நம்ம பேப்பர் வந்து கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செட் பண்ணனால கரெக்டாக வந்து வருது. நீங்கள் அந்த 0 பொசிஷனும் மாற்றுற மாதிரி இருக்குது. ஸோ அதில் வச்சோம் அப்படின்னா இன்னும் கரெக்டாக தான் வரும். வேறு லெவலுங்க. அவ்வளோ சூப்பராக வரையுதுங்க. நம்ம கூட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வரைய மாட்டோம். அதுவும் அக்யூரேட்டாக வந்து வரையுது பாருங்கள். அண்டு வந்து சூப்பராக வந்து போட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து வச்சிருச்சு. செமங்க. அப்படியே ஒவ்வொரு பாட்டாக வரையுது. வரைய எனக்கு அங்கேயும் வந்து அந்த ஒவ்வொன்றா வரைஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்குது. வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் வரைஞ்சிச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வரையுதா, நல்லா இருந்துச்சுங்க. இப்போ வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டே பொசிஷன் பார்த்து நம்ம செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. நம்ம வந்து செட் பண்ணுறது மாற்றி செட் பண்ணனால தான் பாதி இது நம்மளுக்கு வந்து வரையலை. அதாவது அந்த இது காது பகுதினா இங்கிட்ட வந்துருச்சு, மித்தபடி வந்து சூப்பராக வந்துருச்சுங்க. நான் 0 வந்து செட் பண்ணியிருக்கணும். அது பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு எப்படி வரையுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. அவ்வளோ அக்யூரேட்டாக அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கு. இதை நம்ம பென்சில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. டாம் அண்ட் ஜெரி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காரை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா ரன் கொடுத்துக்கிறேன். ரன் கொடுத்தனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா வரைய ஸ்டார்ட் பண்ணிடுறோம். நம்மளுக்கு காரை வந்து வேறு லெவலில் வந்து வரையுங்க பாருங்கள். சூப்பராக அந்த கோடுகள்லாம் வந்து பாருங்கள், சூப்பராக வந்து அந்த அவுட்லைனை வந்து அழகாக வந்து போட்டு முடிச்சிருச்சு. டக்கு 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 டக்குன்னு வரைஞ்சி முடிச்சிருதுங்க. நம்ம வந்து பென்சிலை வச்சு நம்ம வந்து எடுப்போம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து கரெக்டாக தூக்குது. கரெக்டாக வந்து அந்த எந்த இடத்துல வந்து வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து வைக்கிதுங்க. வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காரை வந்து வரைஞ்சது வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த அவுட்லைன்லாம் அவ்வளோ அழகாக வந்து போட்டிருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்களேன், நம்ம வந்து அப்படியே ரியலாக வந்து இந்த வரைஞ்ச அந்த ஃபீல் வந்து இருக்குது. நம்ம என்ன ஃபோட்டோ வந்து பார்க்குறோமோ அது அப்படியே வந்து இருக்குங்க. நான் வந்து அந்த ஃபோட்டோவை கூட பக்கத்தில் காட்டுறேன், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது எவ்வளோ அளவுக்கு வந்து அவுட்புட் வந்திருக்குன்னு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம ஃபோட்டோ வந்து வரைஞ்சி பார்க்கலாம், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபோட்டோவை தான் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இமேஜை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மாற்றியாச்சு. இதை வந்து இங்கே வந்து பேப்பர் எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து ரன் மட்டும் கொடுக்கலாம், எந்த மாதிரி வந்து வரையுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரன் கொடுத்துட்டேன். பாருங்கள், செமையாக வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஆனால் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் நம்மளுக்கு, ஆனால் வந்து வரைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அது வந்து ஃபைனலாக அவுட்புட் பார்க்கும் போல தான் நம்மளுக்கு எந்த லெவலுக்கு வந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் ஃபுல்லாக வரைகிறத காட்டுறேன், எப்படி வந்து வரையுது அப்படின்னு சொல்லி பாருங்கள்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் வந்து வரைஞ்சிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இமேஜை வந்து பாருங்கள், சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வரைஞ்சிருக்கு. இதை நம்ம ஜி கோடை வந்து மாற்றி அனுப்புனது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம எந்த இமேஜ்னாலும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து மாற்ற முடியும். இது வந்து ஷேடோ வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி கொடுத்து வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த அவுட்புட் வரதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட வந்து ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொடுக்குற இதை பொறுத்து தான். இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா லேட் ஆகும். ஷேடோ கொடுத்தோம்னா கூட சீக்கிரம் வந்துடுது. அதுக்கடுத்து நார்மல் கோடு இது வந்து வச்சோம் அப்படின்னா 2 நிமிஷம் 1 நிமிஷத்துலேயே முடிச்சிருதுங்க அந்த வேலையை. நான் இப்போ வந்து நம்ம இந்த டிராயிங் வந்து லேஸாக வந்து கொடுத்து வரைய சொன்னோம்னா ஈஸியாக வந்து முடிச்சிடும். இந்த மாதிரி வந்து கொடுக்குறது மைனூட்டாக பார்த்து சூப்பராக வந்து வரையுது. இதை நீங்கள் யாருக்குனாலும் கிஃப்டாக கூட நீங்கள் வந்து அவங்க இமேஜஸை வந்து வச்சு கூட தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். செமையாக இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஹோம்ஒர்க் வந்து ரைட் பண்ண போகிறோம். அதுக்கு இன்ஸ்கேப்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அதில் வந்து போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பக்கத்தில் வந்து இந்த எந்த லென்த்துக்கு வந்து வேணுமோ அந்த இதை வந்து ஃபஸ்ட்டு வச்சிடணும். இதுக்குள்ளே தான் டெக்ஸ்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணணும். நான் வந்து எந்த டெக்ஸ்ட்னாலும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணலாம். இது வந்து நான் ஹோம்ஒர்க்கோட டெஃபினிஷனே வந்து விக்கிபீடியாவிலேருந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் வந்து நான் வந்து பேஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து நம்மளுக்கு இது ஃபாண்ட்ஸ் ஏதாவது வந்து மாற்றணும் அப்படின்னா ஃபில்டர், அதாவது எக்ஸ்டென்ஷனில் வந்து போயிட்டு கேஎம் லேசன் இருக்கும். அதில் போய் கன்வெர்ட் வந்து ஹெச்சி டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அதில் போய் நம்ம வந்து கன்வெர்ட் வந்து பண்ணணும். இதில் வந்து மாற்றணும் கண்டிப்பாக. இதில் வந்து ஃபாண்ட்ஸும் கொஞ்சம் நிறையா டிஃப்ரென்ஸாக வந்து தந்திருப்பாங்க. ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு லைவ் ப்ரீவியூ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறும். சரி, ஓகே, இதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கடுத்து இந்த மாதிரி அப்ளை ஆயிரும். அதுக்கடுத்து நம்ம வந்து எக்ஸ்டென்ஷனில் வந்து போயிட்டு 4xi ட்ரா டூல் இருக்குல்ல, அதில் வந்து ஜென்ரேட் ஜி கோடா வந்து மாற்றணும். ஜி கோடா மாற்றினா தான் நம்ம அதில் கொடுக்க முடியும். ஜி கோடா வந்து மாற்றிக்கோங்க. எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணுமோ இந்த இதை வந்து பர்டிகுலராக உள்ளதை வந்து அப்ளை பண்ணி வந்து சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து யூனிவர்சல் இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணணும். இதில் தான் நம்ம வந்து ட்ரா பண்ணுவோம் பார்த்திங்களா, அதில் வந்து கொடுத்துருப்போம் பார்த்திங்களா, அதை வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோட் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளால் இதை வந்து ட்ரா பண்ண வைக்க முடியும். இதில் வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ சேவ் பண்ணோம் பார்த்திங்களா, அதுனா இந்த இருக்குது. இதை வந்து ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துடும். பாருங்கள், இதுதான் நம்ம வந்து கொடுத்தது. சரி, ஓகே, இதை வந்து அப்படியே ட்ரா பண்ணலாம். அது போக ஃபஸ்ட்டு வந்து இந்த இதெல்லாம் ரீசெட் வந்து கொடுத்துக்கோங்க. 0ல் கொடுத்தீங்க அப்படின்னா மிஷினில் வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். ரிட்டர்ன் டு 0வும் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் அந்த பொசிஷனுக்கு வந்து வரும். அதுக்கடுத்து நம்ம வந்து ரன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இப்போ ரன் கொடுத்துட்டோம். ரன் கொடுத்தனுமே நம்மளுக்கு வந்து ட்ரா பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். நீங்கள் வந்து எந்த ஃபாண்ட் வந்து அங்கே கொடுத்து சேவ் பண்ணுறீங்களோ கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட்டை நம்ம சின்னதாக வைக்கிறோம் அப்படின்னா சின்னதாக நம்மளுக்கு வரும். பெருசாக வைக்கிறோம் அப்படின்னா பெருசாக வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி வந்து எழுதுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது சூப்பராக வந்து எழுதிருச்சு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. எழுத்துனா வந்து பாருங்கள், ஃபாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் ரைட்டிங் உள்ள மாதிரி ஃபாண்ட் தான் கொடுத்தேன். இது வந்து நல்லா வந்து அழகாக வந்து எழுதியிருக்குங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா கேப் இல்லாமல் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் அடித்த மாதிரி வந்து அழகாக வந்துருச்சு. இது நீங்கள் செட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பேப்பரையும் கரெக்டாக செட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக எழுதும். ஹோம்ஒர்க்கோட டெஃபினிஷனே வந்து பார்த்திங்கன்னா சும்மா எழுதியாச்சு. வேறு லெவலில் வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது எழுதுறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. அழகாக வந்து வச்சு எழுதிட்டு அடுத்து பின்னாடி போயிடுது. சூப்பராக இருக்குங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி வரைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிஎன்சி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. அவ்வளோ சூப்பராக வந்து வரையுதுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை கொஞ்சம் கற்றுக்கிறதும் இருக்குது. நம்ம சாஃப்ட்வேரில் வந்து அந்த பிஎன்ஜி இமேஜஸ் எல்லாம் மாற்றிடும் பார்த்திங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வந்து மாற்றணும். அப்போனா தான் வந்து அந்த கோடு இல்லாமல் வந்து வரும். ஆல்ரெடி நான் வந்து அந்த வரைகிற அந்த கோடு வந்து வரும். அந்த இது வந்து ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து செமையாக வந்து ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை வச்சு வந்து பாருங்கள், டாமண்ட் ஜெரி இந்த மாதிரி வரைஞ்சது. அதுக்கடுத்து ஷேடோவும் கொடுக்கலாம். ஷேடோ கொடுக்கறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை வச்சோம் அப்படின்னா ஷேடோ வந்து சூப்பராக வந்து கொடுக்கும். அதனால் பென்சில் ட்ராயிங்க்கு வந்து பண்ணோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து 2வது வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக மேக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதையாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சோகத்தில் ட்ராயிங் வரைகிறது எதுனாலும் வந்து சொல்லுங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து அதை கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.